பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நல்ல நேரம் வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நல்ல நேரம் வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய குறை நிறைகள் என்னங்கிறது தெல்ல தெளிவாக எமது நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிட்டு இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் வந்திருக்காங்க. இன்னைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க, பொது விஷயங்களும் சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நேயர்களுடைய ஆர்வமான கேள்விகள், பெப்பர்ஸ் டிவில அவங்க கேட்கிற ஒரு ஆர்வமான கேள்வி எல்லாம் ரொம்ப உற்சாகம் ஊட்டுறது. நிச்சயமா 1 மணி நேரம் 10 பத்தலன்னு சொல்றாங்க சார். நிறைய நேயர்களுக்கு லைன் கிடைக்கலன்றாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணா கிடைக்கும். நிச்சயமா நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைதான். அதனால குறிப்பிட்ட நேரத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை ஒட்டியதுதான் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் எதுக்கெல்லாம் பிரசித்தி பெற்றது? கார்த்திகை மாதத்தோட விசேஷத்தை பத்தி முதல்ல நம்ம பார்த்தலாமா சார்? இந்த கல்யாணமா கார்த்திகான்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம்னா ரொம்ப மங்களகரமான சந்தோஷமான குடும்பமெல்லாம் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுற நிகழ்ச்சி. அதே மாதிரி ஆன்மீகத்தில் கார்த்திகை மாதம் ரொம்ப கொண்டாட்டமான மாதம். இது தட்சிணாயன காலத்தில் அந்த மார்கழிக்கு முன்னால் வரக்கூடிய மாதம். அது மார்கழியில் தான் தட்சிணாயனம் பூர்த்தியாகுது. அந்த கார்த்திகை மாதம் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம், ஐயப்பனுக்கு ரொம்ப விசேஷம். ஐயப்பன் வந்து ஹரிஹர புத்திரன், அதனால் விஷ்ணு சிவன் ரெண்டும் சேர்ந்த ஒரு தெய்வம். அது வந்து உலகத்தில் இன்னைக்கு பிரசித்தமாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் குறிப்பாக அதுக்கு தான், அது தீப திருநாள்னு சொல்லுவாங்க. அந்த தீப திருநாள் வந்து இந்த கார்த்திகை மாதத்துலாம் கொண்டாடுறாங்க. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்குது. அதில் வந்து இந்த திருவண்ணாமலைன்றது வந்து அக்னிஸ்தலம். அதே மாதிரி இந்த ஐயப்பன் கோவில் இந்த அக்னிக்கு ரொம்ப விசேஷம். அக்னின்றது வெளிச்சம், உஷ்ணம். மனிதனுடைய ஜீவசக்தியை கொடுக்கறதே உஷ்ணம் தான். அப்படிப்பட்ட சிறப்புடையது. நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை பத்தி பேசலாம். ஒரு நேர் வந்துட்டாங்க, நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். எங்க பேர் வந்து ராஜசேகரன் மேம். சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். 29/1/1985 செவ்வாய்க்கிழமை காலையில 7:00 மணி. ஒரு நிமிஷம் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லக்கூடாது. 29/1/1985. சரி 85. டைம் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 7:00. காலையில 7:30 மணிக்கு. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? நான் வந்து இப்ப டிஎன்பிசி எல்லாம் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ அது ரிசல்ட் வந்தா கிடைக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல. கல்யாணம் வேற பண்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து சார்ட்ட பேசுங்க, தொடர்பையும் இருங்க. இந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு. குறிப்பா அங்காரகனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு நல்ல சிறப்பா இருக்கு. இந்த தொடர்பு தான் அந்த அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்துக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது நீங்க அது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கோல்சார ரீதி அல்லது கோசார ரீதின்னு சொல்றது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி அதுக்கான நல்ல ஒரு காலகட்டம் வருது. அதுக்கு பேசுங்க, நல்ல இடத்துல முடியும். அதுக்கு ஓகேங்களா? வேற எதுவும் கேட்கணுமா சார்? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு டிவி வால்யூம் குறைச்சிட்டு மட்டும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அப்பதான் நீங்க பேசுறதும் கேட்கும், நாங்க பேசுற தகவலும் உங்களுக்கு சரியான முறையில வந்து சேரும். கார்த்திகை மாதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், உஷ்ணம் பத்தி சொல்லியிருந்தோம். இந்த கார்த்திகைன்றது இந்த முக்கூடல் நீராடல் கூட சொல்லுவாங்க. அது வந்து துலா மாசம்னு ஒரு நிற்கிறது உண்டு. இந்த துலா மாசத்துக்கு ரொம்ப விசேஷம் இருக்கு. அந்த துலா மாசத்துல நீராடினாக்கா நமக்கு உடல் சக்தி மனசக்தி கிடைக்கிறது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான ஆன்மீக ரீதியான ரொம்ப எடுத்துக்காட்டான பல அற்புதமான விஷயங்கள் இது. அதனால இந்த கார்த்திகை மார்கழி மாசங்கள்ல கடைசி 2 மாசங்களான இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடிய மாசங்கள் இது. புண்ணிய காரியங்கள் பண்றது. ஓகே, தொடர்ந்து இன்னொரு நேரம் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தான் கேக்குறீங்களா? ஆமாங்கம்மா, என் பேர் ஆர் லதா மங்கேஷ். லதா மங்கேஷ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 1970 14/6. 14/6/1970. கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம், மிதுன லக்னம். நீங்களே சொல்லிட்டீங்களா? ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். சரி, தொடர்ந்து பேசுங்க சார்ட்ட. உங்களுக்கு வந்து சகட யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. சகட யோகம் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளத்தோட தான் இருக்கும், கவலையோட தான் இருக்கும். கவலை இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி தான் உங்கள் மனோபாவம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கவலைப்படுத்தினாலும் எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிற ஒரு மனநிலையை மாற்றிட்டா சரியாக போயிடும். அப்படிதான் சார் இப்போ இருக்கிற கவலை இருந்தாலும் அதை வெற்றி பண்ணணும், கவலையை மறக்கணும். கவலை நமக்கு விரோதி தானே, அது வெளியே தள்ளி எல்லாமே.
அதுதான் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப வாழ்க்கை இருக்கு, அவரு காலமாயிட்டாரு. அவங்க கவலைப்படுறதுனால எதுவுமே சால்வ் ஆகப்படுறது இல்லை. அதனால கவலைன்றது இயற்கை மனித சுபாவம். அதை நீடிச்சு வராம பாத்துக்கணும் நம்ம. அதுக்கு என்ன சாமி அதுக்கு வந்து சித்தா கிருஷ்ண ஜபம்னு இருக்குமா சார்? இந்த நவகிரக சோஸ்திரத்துல சித்தா கிருஷ்ண ஜபம்னு இருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ண ஜபம், சித்தத்தை ஆகர்ஷணம் பண்ற ஜபம் அது. அது இந்த நல்ல ஆன்மீக புத்தகம் இருக்கிற கடையிலயோ கோயிலையோ கேட்டா கொடுப்பாங்க. இன்னொரு சொல்லுங்க சார். சித்தா கிருஷ்ண ஜபம். கிருஷ்ணா அது வந்து சித்தா கிருஷ்ணா இல்ல சித்தா பிரெயின். அந்த மனதை இருக்கிற விஷயங்கள்லாம் போய்க்கிடும். அஷ்டமத்து சனி நடக்குதுங்களா? கோயிலுக்கு நவகிரக கோயிலுக்கு தான் சுத்திட்டு இருக்கேன் சனிக்கிழமானா. ஆமா, அஷ்டமத்துல சனி வரது வாஸ்துவான். ஆனா உங்களுக்கு சரராசி, சரராசிக்கு அஷ்டமத்துல சனி வந்தா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய வந்து வேலைகள் இருக்கும், ஆனா நிறைய லாபங்கள் கூடவே கொடுக்கும். அதனால அஷ்டம சனி பத்தி பயப்பட வேண்டியதுல அதை வரவேற்க வேண்டிய பீரியட் இது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த ஜபங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு நேர் கூட இருக்காங்க சார், நம்ம பார்த்துலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் மகேஷ் மேடம், சென்னையில இருந்து கால் பண்றேன். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1908-1974. 1908-1974. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்கீங்க? மார்னிங் 8:30 மேடம். 8:31. 8:31. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? கோலார் டிஸ்ட்ரிக்ட் மேடம், கர்நாடகா. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார், எனக்கு ரொம்ப நாளா அந்த வேலையே செட் ஆக மாட்டுது மேடம். சரி, இதுக்கான காரணம் என்ன, பலாபலங்கள் என்னன்னு சொல்லுவாரு. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சார் சொல்லுவாரு, தொடர்புல இருங்க. அதாவது உங்களுக்கு இந்த சந்திர திசை அங்கார திசை தான் நடு வயசுல நடக்கிற திசை. அந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து யோக திசையா இருக்கு. அதனால அது வந்து உங்களுக்கு இந்த ஜனவரிக்கு மேல வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்ல நேர்த்தியான பலனை கொடுக்கணும்னு இருக்கு. இந்த சிம்ம ராசிக்கு வந்து 4 சனி வரைச்சதான் எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கும் புதிய வாழ்க்கை வழிகளை பிறப்பிக்கிறதுக்கும் அது அடிப்படை ஆதாரம் உண்டு. நிறைய பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பயப்படுவாங்க. அது தேவையே கிடையாது சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னோடியாக அந்த சனி பயிற்சிக்கு முன்ன, அதாவது டிசம்பர் 16க்கு முன்ன கடந்த 3 மாசங்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துருந்தா அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நல்லது பண்ண போறதுன்னு அர்த்தம். அது இந்த மகிழ்ச்சியா நீங்க வரவேற்க வேண்டிய பீரியட். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. கார்த்திகை மாதத்துல சார் தீபங்களை ஏற்றி தான் பொதுவா எல்லாமே வழிபடுறோம். ஐயப்பனுக்கா இருந்தாலும் சரி, திருவண்ணாமலைக்கா இருந்தாலும் சரி, கார்த்திகை தீபம். அப்படி என்ன இந்த மாதத்துல தீபம் ஏற்றி வழிபடுறதுனால என்ன புண்ணியங்கள், என்ன? ரொம்ப அழகா கேட்டீங்க. இதுக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாவும் விளக்கம் இருக்கு, ஆன்மீக பூர்வமாவும் இருக்கு. சரி, ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடரலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட மாணிக்கவள்ளி. மாணிக்கவள்ளிம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 11/7/1990. ஓகே, 1990. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, எந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க? நான் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். என்ன நேரம் அம்மா? நேரம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை 2:30 மணி PM. 2:30 PM. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் ஜாதகம் இப்ப எப்படி இருக்கு? ஓகே, தொடர்புல இருங்க சார், அவங்க கூட பேசுவாங்க. ஃபியூச்சர்னு எல்லாரும் கேட்குறீங்க, அதில் தவறு இல்லை, எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கேள்வி கேட்டால் உங்களுக்கும் லாபமாக இருக்கும், நாங்கள் சொல்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சர்ன்றது பொதுவான வார்த்தை. அதனால் முடிந்த வரைக்கும் அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன உத்தியோக பிரச்சனையா குடும்ப பிரச்சனையான்னு குறிப்பிட்டு கேட்டால் அழகான கைடன்ஸ் இந்த குறுகிய காலத்தில் கொடுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ காலநிலை ரொம்ப திருப்திகரமாக இருக்கு. எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த மே மாசத்துல ஒரு நல்ல அருமையான கிரகஸ்திதிகள் மாற்றம் இருக்கு. நிலுவையில் இருந்த சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் குடும்பத்தில் நல்ல க்ஷேம காரியங்கள் பண்றதுக்கும் நீங்க குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து சேத்திராடங்கள் போறதுக்கு அல்லது நேர்த்தி கடன்கள் செலுத்துறதுக்கு ஒரு தகுந்த மாசமா இருக்குது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இந்த தீபத்துக்கான விளக்கங்களை பார்த்துலாமா சார்? அது ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா தீபம் ஒன்று தான், எல்லா பொருளும் போட்டோம்னா கீழே விழுந்துரும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு தன்மை. ஆனால் தீபம் ஒன்று தான் மேல் நோக்கி. அதுதான் ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னைக்கு தீபங்கள்லாம் தலைகீழாக எரியுதோ அன்னைக்கு கலி ஆரம்பிக்கிறதுனாங்க. அதாவது சயின்டிஃபிக் இன்வென்ஷன். அதில் தான் லைட்லாம் கண்டுபிடிச்சாங்க. லைட்லாம் தலைகீழாக இருக்கும், அன்னைக்கு தான் விபரீதம் ஆரம்பிக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஓகே, தொடர்ந்து இதற்கான விளக்கங்க இன்னும் சரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் எங்க வீட்டுக்காருக்கு பார்க்கணும். சரி, வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் வந்து அகமது. சரி, டேட் ஆஃப் பர்த்? 22 ஏப்ரல் 1971. 71. என்ன டைம் பிறந்திருக்காங்க? வியாழக்கிழமை பிறந்திருக்காரு. நைட்டு 10:40 PM. 10:40 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? பாலக்காடு.
ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? அவர் வந்து பிசினஸ் பத்தி கொஞ்சம் கேட்கணும் எங்களுக்கு அவர்கிட்ட. சரி, தொடர்ந்து பேசுங்க சார்ட்ட. இவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் ஜாதகத்தில் எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நல்ல வலுவான ஜாதகம். இவருக்கு வந்து இத்தனை நாளாக எல்லா பிஸ்னஸும் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. ஆனால் கையில் லாபம் கிட்டலை. பொருள் சேர்க்கை இருக்கல. அதாவது வரதெல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு இருக்கு. நிறைய ஏமாற்றங்களையும் இவர் சந்திச்சிருக்காரு. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்னா கூட்டு வியாபாரம் இவருக்கு ஆகாது. கூட்டு வியாபாரம் சரி, கூட்டு வியாபாரம் அது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க சொல்லுங்க அல்லது தவிர்க்க சொல்லுங்க. நாளாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். இவங்க சுயமா பண்றது நல்லா இருக்கும். இவர் பண்ண வேண்டிய பொருட்கள் வந்து இந்த ஃபேன்சி குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த லக்ஸுரி ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல்ஸ் அதாவது துணிமணிகள், நகை ஆபரணங்கள், அந்த மாதிரி தொழில், அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் நகைகள், அந்த மாதிரி தொழிலில் ஈடுபட சொல்லுங்க. சிறப்பான வருமானம் இருக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், இப்ப நீங்க சொன்னீங்க விளக்கெல்லாம் தலைகீழ இருந்துச்சா கலிகாலம். அப்ப இப்ப கலிகாலம் வந்துட்டுன்னு சார் சொல்றீங்க? ஆமா, களி ஆரம்பிச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ களி முத்திட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அது வந்து விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா தீபம் ஒன்று தான் மேல் நோக்கி போகுது. நம்முடைய பிரார்த்தனைகளை அதை எடுத்துட்டு போறது, கடவுள்கிட்ட சேர்க்கிறது. அந்த தீபத்தை கொளுத்திட்டு தான் எல்லாமே விழாக்கள் கூட ஆரம்பிப்பாங்க, நல்ல சுபகாரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த கோல விதானம்னு சொல்லி அந்த விளக்கேற்றினா தான் நமக்கு வந்து பூஜைக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கும். அது அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு தாத்பரியத்தில் இந்த குளிர்காலத்தில் அது ஏற்படுத்தினா பூச்சிகளை கொல்லும், கிருமி நாசினியாக பயன்படும். நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் வந்து நல்ல பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வேண்டாத ஜெர்ம்ஸ் எல்லாம் கொல்றதுக்கு அது பயன்படும். இதுவும் வந்து விஞ்ஞான ரீதியாக ஏற்பட்டது தான். சரி, இன்னொரு நேர் கூட பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய பெயர்? என் டாக்டருக்காக பார்க்கலாம். என் பேர் சண்முகம். ஓகே, டாக்டருடைய பேர் சொல்லுங்க. டாக்டர் பேர் கலைவாணி. கலைவாணி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 24/10/1993. 1993. எந்த ஊர்ல, என்ன டைம் பிறந்திருக்காங்க? ஈவினிங் 5:10. ஈவினிங் 5:10. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? செங்கல்பட்டு. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? படிப்பு அப்படி இருக்கும் பார்க்கலாம். சரி, சார்ட்ட தொடர்ந்து பேசுங்க சார். என்ன கேட்டிருக்காரு? கல்வி எப்படி இருக்கும்? கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கு. சரிங்க. கல்வியில எந்த சோடையும் போகாது. அவருக்கு சூரியன், புதன், குரு, செவ்வாய் ஒரே கிரகத்துல இருக்கு, துலா ராசியில. சரிங்க சார். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சிஏ அல்லது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி துறையில நல்ல பரீட்சை இருக்கும். அந்த துறையில் அவரை ஈடுபடுத்துங்க, நல்லா ஜெயிப்பாரு, பெரிய லெவல்ல முன்னுக்கு வருவாரு. நல்லது. ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த விளக்கங்களை பார்த்துட்டு இருந்தோம் சார். விளக்குகளுக்கு இது தவிர சார் நிறைய பேர் வந்து நேர்த்தி கடன் வச்சிடுறாங்க. ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு நேருக்கு கூட இந்த நேர்த்தி கடன்கள் கட்டாயம் கடவுள் வைக்க சொன்னதில்லை, அவங்க மனசுக்கு திருப்தியா வச்சிடுறாங்க. சில பேர் வந்து 1008 தேங்காய் உடைக்கிறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன், இப்படி வந்து சில ஒரு மாசத்துல முடிக்க வேண்டியது 1 வருடம் 2 வருடம் இப்படி தாமதமாயிட்டே போகுது. இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்கன்னா நேரில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கடவுளுக்கு வந்து நம்ம கொடுக்குற காசு பணம் அவருக்கு தேவையில்லை, அது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. கடவுள் வந்து ஒரு வட்டி கடை வச்சு வட்டி வசூல் பண்ணுற மாதிரி நம்ம நேர்த்தி கடனை கேட்கறது இல்லை. அவரை ஏமாத்தணுன்ற எண்ணம் இருந்தால் தான் தவறு. இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க, ஏழைக்கேற்ற எள்ளுரட்டைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப உடலை வருத்தி தவம் இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கடவுள்கிட்ட பயப்படாத, கடவுள் நீ கொடுக்கலன்னா கூட கோச்சிக்க மாட்டார், அன்பை மட்டும் கொடுன்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட அது இல்லாதனால இந்த பொருளை கொடுக்கல, அது குத்தமோன்னு நினச்சிட்டு பயப்படுறோம். இது செல்ஃப் கிரியேட்டட் ப்ராப்ளம். அது ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சிக்காதனால வர ப்ராப்ளம். கடவுளுக்கு நீங்கள் கொடுத்து ஒன்றுமே ஆகப்படுறது இல்லை. இந்த ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வில்வத்தை சிவனுக்கு நீ அர்ப்பணமாக கொடுத்தா கோட்டி நன்மையை கொடுக்குறவர் அவர். நீ கொடுக்குற பொண்ணும் பொருளும் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இதெல்லாம் இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுட்டா தேவையற்ற பயன்கள்லாம் அந்த நேயர்கள் தவிர்க்கலாம். ஓகே, ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நேயர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரிமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8382. 8382. என்ன நேரத்துல பிறந்திருக்கீங்க? 1:50 AM திங்கட்கிழமை. 1:50 AM. ஆமா மேடம். ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆமா, என்னோட ஃபியூச்சர் பத்தி கேட்கணும். சரி, அதான் சார் சொன்னார் ஃபியூச்சர்னு. இல்ல நான் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதான் அதை பத்தி கேட்க. பொருளாதார தடை என்ன காரணம்ங்கிறது பலாபலங்களை பார்த்து சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. ஓகே. இந்த ஜாதகத்துல வந்து பொருளாதார தடை நிரந்தரமானது அல்ல. ஓகே. 2ஆம் இடமான அந்த மகர ராசியில புதன் ரொம்ப அழகா இருக்காரு. அவர் வந்து தனாதிபதி, 10 குடையவர், ஜீவனாதிபதினு பேரு. அவர் தனஸ்தானத்துல இருந்தா நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் எவ்வளவு இழந்திருந்தாலும்
பன்மடங்கு அதை திருப்பி கொடுக்கணுன்ற கேரண்டி இருக்கு. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, கடந்த 4.5 ஆண்டுகளாக நீங்க சனியினுடைய பிடியில் இருந்திருக்கீங்க. ஓகே. அது 7ஆம் நாடு சனியின் விரய சனி, ஜென்ம சனின்னு சொல்லுவோம். அது இப்போ நிவாரணம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு சில நாட்கள் தான் பாக்கி இருக்கு. ஓகே. டிசம்பர் 16ஆம் தேதி உங்களுடைய ஜென்ம சனி விலகி தனஸ்தான சனி வருது. தனஸ்தான சனி நிறைய பொருள் வரவு கொடுக்கும், நிறைய ஏராளமான சொத்துக்களை கொடுக்கும். நம்பிக்கையா இருங்க, நிறைய லாபம் கிடைக்கும், கவலையே வேண்டாம். ஓகே, கவலைப்படாதீங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா கவலைப்படாம தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இதை நேர்கூட நம்ம பார்த்துலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பார்த்தீங்க ஷாதி. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என்னோட பையனுக்குங்க. பையனுடைய பேர் என்ன? பையனோட பேர் தமிழ்ச்செல்வன். என்ன சிவன்? தமிழ்ச்செல்வன். காமச்செல்வன். ஓகே, அழகான பேர். தமிழ்ச்செல்வன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 30/9/2000. 30/9/2000. ஓகேங்களா? என்ன டைம் பிறந்திருக்காங்க? 6:30ங்க ஈவினிங். ஈவினிங் 6:30. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? செங்கல்பட்டுங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்கணும்? என்னோட படிப்பு சம்பந்தமா கேட்குறேங்க. ரொம்ப நல்லாவே சரியா படிப்புல கவனம் செலுத்த. படிப்புல சரியா கவனம் இல்லை. என்ன காரணம்னு பார்க்கலாம் சார், சொல்லுவாங்க. தொடர்புல இருங்க. ஜாதகத்துல இவருக்கு படிப்பும் நல்லா இருக்கு, உத்தியோகமும் பண்ணுவாரு, வாழ்க்கையில வெற்றியாளராக இருப்பாருன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கு. நல்ல அருமையான ஜாதகத்துல சேர்த்திக்கை. இந்த இவருக்கு இந்த 7ஆம் நாடு சனியுடைய பாதிப்பு இப்ப இருக்கு. அதனுடைய பாதிப்புனால கொஞ்சம் இந்த மெமரி லாஸ், அதாவது ஆப்டிட், அதாவது அவர் படிச்சா ரேங்க் 1 வாங்குற திறமையான ஆள் இவர். ஆனா படிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கான ஈடுபாடு தான் கம்மியா இருக்கே தவிர அறிவு கம்மியா இல்லை. அதனால அவருக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அவரை பக்கத்துல உட்கார்ந்து புத்தகத்தெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு அவர் சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுல அவருக்கு நல்ல பிடிப்பு இருக்கும். அப்புறம் அவரே எடுத்துட்டு போய் அந்த மேட்டர்லாம் புத்தகத்துல ரெஃபர் பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா 2 மாச பயிற்சியில அவர் தானே நிறைய புத்தகத்தை படிக்க ரொம்ப சுறுசுறுப்பா இறங்கி பெரிய வெற்றியாளராக இருப்பாரு, கவலையே பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப ஜாதகங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது சார், இதுல இன்னொரு நேர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஓகே, ஜாதகங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்ப சார் சொல்றீங்க 7.5 சனி இருக்கு, அதனால கஷ்டம் இருக்குன்னு. அப்படி நம்ம மனதை சமாதானப்படுத்திக்கலாமா, இல்ல இந்த கஷ்டம் இருக்குன்னு இப்ப சார் சொல்லியிருக்காரு, இதையும் தாண்டி நம்ம முயற்சி பண்ணலாமுங்கிற எண்ணத்துக்கு போயிடலாமா? இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையா உழைச்சி முன்னுக்கு வரணுன்ற சஜஷன். நேரம் சரியா இருக்குன்னா நீங்க தைரியமா காரியங்கள் பண்ணலாம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலையை விட்டுட்டு வியாபாரம் ஆரம்பிக்கணும். சரி, அது நேரங்காரம் சரியா இருந்தா நீங்க ஆரம்பிங்கன்னு நம்ம அறிவுரை சொல்லலாம். அது தெரியாம அவர் வியாபாரத்தில் இறங்கினார்னா மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாகலாம். அதாவது புருஷனையை விட்டு அரசனை நம்பி புருஷனை விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்குலாம் இந்த ஜோசியம் ரொம்ப பயன்படுறது. ஓகே, இன்னொரு நேயர் சொல்லிருக்காங்க சார், பார்த்துலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் குலலினி. குளரினி. குலலினி மேடம். குளலினி. சரி, என்ன டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11 11 சரி 14 14 11 11 90 மேடம். 1990. என்ன டைம் பிறந்திருக்கீங்க? சேலம் மேட்டூர் மேடம். என்ன டைம் பிறந்திருக்கீங்க? நேரம் 5:58 காலையில. காலையில 5:58. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சேலமா? சேலம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? திருமணம் பத்தி கேட்கலான்ட்டு இருக்கிறாங்க மேடம். ஓகே, தொடர்புல இருங்க சார், உங்க கூட பேசுவாங்க. திருமண வாய்ப்பு இப்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த குருபலம் வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. அது கடந்த ஒரு வருஷமாவே நல்லா இருக்கு. ஆனா இத்தனை நாளா அதுக்கு தசை அனுகூலமா இல்லாததுனால அந்த திருமணம் கைகூடாம போயிருக்கோம். கடைசியில முடிகிற தடுவாயில தட்டி போயிருக்கோம். இப்ப அதனுடைய தடங்கள்லாம் விலகி போயிடுது. இனிமே டிலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்த 2 மாதங்கள்ல 2.5 மாதங்கள்ல இதுக்கு நிச்சயமாயிடும். வரக்கூடிய கணவர் சுய தொழில் பண்றவரா இருப்பாரு, பெரிய செல்வந்தரா இருப்பாரு, சில காலம் வெளிநாடு சென்று வர மாதிரி இருக்கும். ஓகே, நல்ல தகவல் கிடைச்சிருக்கும் நம்புகின்றோம். நன்றிம்மா. மீண்டும் உங்களுக்கு கேள்விகள் எதுவும் கேட்கணும்னா www.nallaneram.net இணையதளத்துக்கு போங்க, கேள்வியில பதிவு செய்யுங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. செல்விங்க நான் பேசுறேன். செல்வி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
இல்ல எங்க பையனுக்கு கேட்கணும். சரி, பையனுடைய பேர்? சஞ்சய், ஆர் சஞ்சய். சஞ்சயோட டேட் ஆஃப் பர்த்? 26 26 5 5 2001. 2001. என்ன டைம் பிறந்திருக்காங்க? அவனுக்கு ஈவினிங் வந்து 8:25க்கு பிறந்தான், நைட்டு 8:25. கிழமை, சனிக்கிழமை. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கடலூர். என்ன கேள்வி கேட்கணுமா? எப்படி படிப்பு, அவனுடைய எதிர்காலத்தை பத்தி கேட்கணும். படிப்புல எப்படி இருப்பான்? சரி, தொடர்புல இருங்க சார், உங்க கூட பேசுவாங்க. அதனாலதான் கேட்க சார் உங்க கூட பேசுவாங்க, தொடர்புல இருங்கம்மா. சரிங்க, தேங்க்ஸ். அவருக்கு வந்து அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கு. சரிங்க. ஒரு குறைபாடு இருக்கு அதுல. ஆ அந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம். சரிங்க. அந்த ராகு கேத்துக்களுக்கு மத்தியில எல்லா கிரகமும் இருக்கு. சரிங்க. அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த மெமரி லாஸ் இருக்கும். சரிங்க. அதாவது டிஸ்ட்ராக்டட் மைண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஓரளவுக்கு மென்டல் பர்வர்ஷன் கூட உண்டு. அதை வந்து நீங்க அந்த மனநிலை வைத்தியர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அவருக்கு இன்னும் நல்ல ஒரு தீர்க்கமான திருஷ்டிகள் இருக்கிறதுக்கும் படிப்புல தேர்ச்சி பெறத்துக்கும் உபயோகமா இருக்கும். சரிங்க. ஓகேங்களா? சரிங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், பூஜைகள் செய்யும் போது என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க ஈர துணி கட்டிட்டு பண்ணணும், சில பேர் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதோட விதிமுறைப்படி, ஏன்னா நீங்களாம் அனுபவம் மிக்கவங்க, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும், அதனால அதன் வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. இல்ல, ரெண்டு விஷயம் ரொம்ப சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்னன்னா, பூஜைன்ற பேர்ல எப்ப பார் பூஜை பண்றதும் தப்பு. குளிச்சா சுத்தம், தண்ணியிலேயே இருந்தா ஜன்னி வந்துடும். அதனால குளிச்சுட்டு எழுந்து வந்துடணும். அதே மாதிரி பூஜையை வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பண்ணணும், குறைவா தான் பண்ணணும். எப்ப பார் இதே பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க பவித்திரமா இந்த துணியெல்லாம் நினைச்சு போட்டுலாம் பண்ணணும் இப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்கு. பக்தி மார்க்க பூஜைன்னு ஒன்று இருக்கு, மந்திர மார்க்க பூஜைன்னு இருக்கு. பக்தி மார்க்க பூஜைக்கு நீங்க எப்படி வேணா போகலாம், குளிக்காம கூட போகலாம். நார்த் இந்தியாவிலாம் குளிக்க கூட மாட்டாங்க. ஜெய் பஜ்ரங் பலின்னு போய் கட்டிப்பான், நிறைய ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் கிடைக்கும். நம்ம இங்க ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா நிச்சயா போவோம், ஆனா பலன் கிடைக்காது. ஏன்னா பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ பக்தி தான் பிரதானம் அங்க. அதனால பக்தி மார்க்கத்துக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. எப்படி வேணா போகலாம். நீங்க உங்க அம்மா போய் அம்மான்னு கட்டிட்டா நீங்க எந்த நாள் கட்டாலும் வாடா கண்ணேன்னு வாங்க, அதே தான் கடவுள். ஒரு நல்ல அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க சார். ஒரு நேயர் பார்த்துலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருச்சி பக்கத்துல இருந்து கால் பண்றோம். என்னோட பிரதர் கோசம் கேட்கணும். ஓகே, பிரதருடைய பேர் சொல்லுங்கம்மா. சதீஷ்குமார். டேட் ஆஃப் பர்த் வந்து கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 25 3 1982. 1982. டைம் ஆஃப் பர்த் வந்து விடியகாலம் 6:13 6:13 AM. AM. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? நாமக்கல் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எப்ப பண்ணலாம் என்னன்னு சார் கிட்ட கேட்கலாம். ஓகே, தொடர்புல இருங்க, சார் பேசுவாங்க. ஒரு பிள்ளைக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் பண்றதுக்கு எப்ப பண்ணலாம்ன்ற கேள்வியே தவறு. ஓகே சார், எந்த டயத்துல ஆகும் அப்படின்னு அதான், அதுவும் தவறு. அதாவது வயசு வந்தா கல்யாணம் பண்ணணும். ஓகேங்க சார். அது வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும், எப்போ பண்ணலாம்னு கேட்கலாம். நான் எப்போ மூச்சு விடட்டோன்னு கேட்கக்கூடாது டைம். அதெல்லாம் இயற்கையா பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காதனால தான் இது நிறைய கல்யாணங்கள் திருமணம் டிலே ஆகுது. எது எப்படி இருந்தாலும் இவருக்கு அஷ்டமத்து சனி விலகிட்டு இருக்கு இப்போ. ஆமா, அஷ்டமத்து சனி விலகினாலே இவருக்கு வந்து நல்ல காலம். கல்யாணத்துல மட்டும் இல்லை, தொழில், வியாபாரம், குடும்பம் எல்லாத்தையுமே பெரிய லெவல்ல இருக்கும். ஜாதகத்தினுடைய அடிப்படையில ரொம்ப வலுவான 3 விஷயங்கள் இருக்கு. சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம், சசர யோகம்னு சொல்லுவோம், குரு சந்திர யோகம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய சாதனைகள் படிக்கணும், மகத்தான ஒரு குடும்பத்துக்கே திருவிழக்கா விளங்கணும் இருக்கு. இதை நீங்க மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய நேரம் இது. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், காத்துக்கு சோறு சாதம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, நாய்க்கு பிஸ்கெட் போடணும், இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்துல உண்மை சார்? ஏன் பண்ணணும்? அதாவது மனிதனுக்கு, ஜீவராசிகளுக்கு பண்றது நிச்சயமா வந்து சோசியல் லைஃபுக்கு ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதி இல்லைனாலும் அது சோசியலா நல்லது. ரெண்டாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காருண்ய எண்ணம் வருது, அடுத்தவனுக்கு உதவணுன்ற எண்ணம் வருது, ஈவு இறக்கம் வருது. அப்படி வந்தால் மர்டர்ஸ் குறையும், கிரிமினல்ஸ் குறைவாங்க, திருடுறது குறையும், நம்ம தர்மத்துக்கு கட்டுப்படணுன்ற எண்ணம் வரும். இது நிச்சயமாக லாபம் தான். இது கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை. கண்ணுக்கு தெரியாத உண்மை இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்போ நம்முடைய மூதாதையர்கள்லாம் காக்கை ரூபத்தில் வராங்கன்னு சொல்கிறாங்க, காக்கைக்கு அன்னமிடுன்னு சொல்கிறாங்க. காக்கை வந்து சனீஸ்வரனுடைய வாகனம், அதுக்கு எள்ளு சோறு கொடுன்றாங்க. இதெல்லாம் செய்யறதுனால அது வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு. இந்த நகரத்தெல்லாம் சுத்தம் பண்ற ஒரு ஆள் அது. அதுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்தா நிச்சயமா நமக்கு நல்லது. ஓகே,
இன்னொரு நேயர் கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. என் பையனுக்கு பார்க்கணும். பையனுடைய பேர்? மாரி சங்கர். மாரி சங்கர். டேட் ஆஃப் பர்த்? 5/2/2002. 5/2/2002. சரிங்களா? கிழமை காலையில 9 மணிக்கு. காலையில 9 மணிக்கு. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என் பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? ஓகே, சட்ட பேசுங்க தொடர்ந்து. எல்லாரும் எதிர்காலம், இந்த நிகழ்ச்சி பேர் அப்படி இருக்கிறதுனால கேட்கலாம் இருக்கு. எதிர்காலம் சிறப்பா இருக்குமா? அவருக்கு வந்து இப்போ நடுவில் ஒரு 1 வருஷமா 1.5 வருஷமா உடல்நிலை பாதிச்சிருக்கு. ஆமா. அது கர்மரோக தோஷம்னு சொல்லுவோம். அந்த கர்மரோக தோஷம் வந்து மனசுனால வந்தது, உடல்னால வந்தது இல்லை. டாக்டர்கிட்ட போனால் டெஸ்ட் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லும், ஆனால் இவர் கரெக்டாக இருக்காது. அது வந்து மனநிலையை வந்து பக்குவப்படுத்திக்கிறதுக்கு இந்த யோகா போன்றவைகள்லாம் அவர் முயற்சி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அப்படி எதுவுமே பண்ணலைன்னா கூட இப்போ அவருக்கு 7 சனி நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு. வெற்றிகள் பல கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். படிப்பு எப்படி படிப்பா? படிப்பில் வந்து இந்த விஞ்ஞான படிப்பு கூட நல்ல அதாவது டாக்டர் ஆகிறதுக்கு நல்லா இருக்கு. அதாவது 4 குடிவன் செவ்வாய் அது ரொம்ப வலுவாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சர்ஜிக்கல், அதாவது ஆர்டிஸ்டிக் பிளண்ட் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இந்த ஆர்ட் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரி லைனில் பெரிய ஆளாக வரணும்னு இது எவிடன்ஸ் இருக்கு. அதில் முயற்சி பண்ணுங்க. சரி. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து இன்னும் நிறைய ஜாதகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு திருமணம், குழந்தை பேர் எல்லாமே நம்ம பாக்குறோம் சார். ஆனா பக்கத்து வீட்டு போறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் செய்யறது, சின்ன தொட்டதுக்கெல்லாம் அஷ்டமி, நவமி, ராகு காலம் இப்படி எல்லாம் பாக்குறாங்களே சார், இது எந்த விதத்துல சரி? பாட்டி சொல்லை தட்டாதுன்னு ஒரு படம் வந்தது. ஆமா ஆமா, அதுக்கு நான் ஒரு மறுப்பு எழுதினேன், பாட்டி சொல்லை தட்டு. பாட்டி. ஏன்னா இது வந்து தினத்தாளில் வந்த ஒரு செய்தி. ஒரு கிராமத்துல ஒரு ஏழை மாணவன், அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, பாட்டியினுடைய வளர்ப்புல இருந்தான். சரி. அவனுக்கு வந்து ஒரு பஸ் கண்டக்டருக்கு இன்டர்வியூ வந்திருந்தது. அந்த பாட்டி சொன்னாங்க, இன்னைக்கு அஷ்டமியா இருக்கு போகாதேன்னாங்க. அடுத்த நாள் போயிருக்கான். அடுத்த நாள் போனோடனே அன்னைக்கு வந்து அந்த ஷெட்யூல் கிளாஸுக்கு ஒதுக்கப்பட்ட குவாட்டா வந்து நிறைவேறல. அன்னைக்கு போயிருந்தாலும் அந்த வேலை கிடைச்சிருக்கும். மறுநாள் போனோடனே அவங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்க முடியல. இது செய்தியில வந்தது. ஆகவே இந்த பாட்டி சொல்றாங்கன்னு இந்த அஷ்டமி நவமி நம்ம தவிர்க்கிறது எவ்வளோ தவறோ, அதே மாதிரி ஜோதிடத்திலையும் நமக்கு உகந்தாத விஷயங்கள், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது உத்தமமாக இருக்கும். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு பேர். ரொம்ப நம்புறதும் தப்பு, டோட்டலாக நம்பாமல் இருக்கிறதும் தப்பு. ஓகே, தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். நம்ம நேர் பார்த்துட்டு வரலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. அருண். அருண். அருண் தானே? அருண் 3/11/1991. ஒரே நிமிஷம் 3/11 1991. ஓகே, 91. என்ன டைம் பிறந்திருக்காங்க? 10:30 PM. 10:30 PM. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கேரளா. கேரளா. என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதான் இப்போ வேலை கிடைக்குமா என்ன இது? ஓகே, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அதுக்கு ஜீவனபாவம்னு சொல்றது அஸ்தா நட்சத்திர ஜாதகம். அது அந்த ஜீவனஸ்தானம் இதுக்கு ரொம்ப வலுவா இருக்கு. அதுக்கு நிரந்தர ஜீவனம், நிறைய லாபகரமான ஜீவனம் இருக்கணும்னு இருக்கு. அதுக்கு இந்த குவென்ச்சிங் ஜாப்னு சொல்லுவோம். 10 குடையன் புதனா இருக்கிறதுனால இவர் சுய தொழிலுக்கு கூட முயற்சி பண்ணலாம். இந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கான காலநிலை வந்து இன்னும் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் வருது. அவன் இப்போ வந்து மெரைன் படிச்சு முடிச்சாச்சு. இப்போ அதுன்னு வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கு. அதுதான் சொல்ல வரமா. அவர் வந்து வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணட்டும், கிடைக்கும். அது வந்து பின்னால் அவர் வந்து சொந்தமா வியாபாரம் பண்ணணும் அவர் ஜாதகத்தில் இருக்கு. அதை மனதில் கொண்டு இந்த வணிகத்துறை சம்பந்தமான வேலைக்கு தேட சொல்லுங்க. இந்த சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க, கமிஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறையில பண்ணாருன்னா அவருக்கு பிற்காலத்துல வணிகம் பண்ணக்கூடிய அந்த திசை வரும்போது மிகப்பெரிய லெவல்ல பண்றதுக்கு அது உதவிகரமா இருக்கும். இது கிடைக்காத சார்? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்கிறத நம்ம இந்த மாதிரி கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தினா இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் கேட்கணும். ஓகே, கணவருடைய பேர் சொல்லுங்க. ஜி புருஷோத்தம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? மார்ச் 20 மார்ச் 1973. 1973. ஓகே, என்ன டைம்ல பிறந்திருக்காங்க? காலையில 3:25. காலையில 3:25. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க?
விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவரோட வேலை எதுவும் சரியா செட் ஆகல. அவருக்கு டைமிங்ஸ் எப்படி இருக்கும்ன்றது, டைம் எல்லாம் எப்படி இருக்குன்றது. ஓகே, தொடர்புல இருங்க சார், அவங்க கூட பேசுவாங்க. அவருக்கு வந்து ஜீவனஸ்தானம் கொஞ்சம் கரடுமுரடா தான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றதுன்னா நிரந்தரமா வேலைக்கு அவருக்கு எப்பவுமே ஒரு பாதகம் இருந்துட்டே இருக்கு. அது அவ்வளோ கஷ்டமான நிலை இருந்தாலும் இப்போ இந்த 7 நாள் சனியம் பூர்த்தியாகவே முடிய போகிறது. அது முடிஞ்ச உடனே, அதாவது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இவருக்கு நிரந்தர வேலை கிடைக்கும், நல்ல வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பல அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த குரு தேசம் வந்து அவருக்கு நீச்சனாக இருக்கு. குரு நீச்சனாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து வேலையில் நிறைய உழைப்பு இருக்கும், குறைவான ஆதாயம் இருக்கும். இது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அன்கம்ஃபர்டபுள் பீரியாடிக்கல் சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட்னு பேர். அதை வந்து மாற்றி அமைச்சு அதுக்கான மனநிலையை உருவாக்கிட்டாருன்னா கஷ்டம் தெரியாது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், தெரிந்து பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தான். இப்ப சார் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம தெரியாத விஷயங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா ஆன்மீகத்துல நம்ம தெரியாம பண்ற தப்புகள், இப்போ சிம்பிளா ஒரு சின்ன உதாரணம் சொல்றது, இப்ப விளக்கு ஏத்துறதோ, இப்ப நீங்க சொன்னீங்க அனுதினமும் நம்ம பூஜிக்க வேண்டான்னு. இப்படி நம்ம தெரியாம பண்ற தப்புகள், அதனால நமக்கு வரக்கூடிய பலன்கள் ரொம்ப ஆபத்தா முடியுமா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், மந்திர மார்க்கம் வேற, பக்தி மார்க்கம் வேற. என்ன பக்தி மார்க்கத்தில் நீங்க என்ன தவறு பண்ணாலும் தப்பு இல்லை, தப்பு கிடையாது. தெரியாம பண்ற குத்தங்களுக்கே ஐபிசியில கூட ஒரு தண்டனை கிடையாது. புரியுதா? கடவுள் அந்த மாதிரி இருக்கும்போது தெரியாம பண்றது நிச்சயமா மன்னிப்பாரு. அறிஞ்சே பண்றதுதான் குத்தம். சரி, இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ராம் பிரசாத். டேட் ஆஃப் பர்த் 28/5/1976. 28/5/1976. ஆமா மேடம். ஓகே, டைம் சொல்லுங்க. மத்தியானம் 12:35. 12:35 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? திருச்சி. என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவர் வந்து வேதம் படித்தா அது நல்லா வருமா? அதுக்கு நல்லா இருக்குமா? குரு நல்லா இருக்கு. குரு தான் ஆன்மீக கிரகம்னு சொல்லுவான். பிலாசபரா இருக்கிறதுக்கு, ப்ரீச்சரா இருக்கிறதுக்கு, உபதேசம் பண்றவங்களுக்கு, அந்த அட்வைஸ் பண்றவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல வந்து அவர் கண்டிப்பா மேற்கொண்டு தொடர்ச்சியா பண்ணலாம். மேல அவருக்கு சந்திரன் உச்சன்னு சொன்னா அவங்களுக்கு புத்தி தீட்சணை நிறைய இருக்கும், ஐக்கியூ நிறைய இருக்கும், இன்ட்யூஷன் பவர் நிறைய இருக்கும். அதனால இது சரியான லைன் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுல தொடர்ச்சியா பண்ணுங்க, மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பெயர் புகழ் கிடைக்கும். வெளிநாடுகள் போய் பிரச்சாரம் பண்ணுவாரு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல இப்ப கார்த்திகை மாதத்துல நம்ம ஆரம்பி பேசலாம் சார். இதுல வந்து ஐயப்பன் அவருக்கு எதுக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாக அமைந்தது? ஹரிஹர சுதன், அது எப்படி பேர் வந்தது? இதுல வந்து கலியுக தெய்வங்கள்னு சிலது இருக்கு. அந்த கலியுக தெய்வம் வந்து அம்மனுக்கு தான் ஜாஸ்தி பலன், சைவ சம்பிரதாயத்துக்கு தான் ஜாஸ்தி பலன். அதுதான் பக்தி மார்க்கத்துக்கும் பலன். இதெல்லாம் அபேட்சையான தெய்வங்கள்னு பேர். அபேட்சைன்னா நம்ம வேண்டக்கூடிய விஷயங்களுக்கு வரன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். நிரபேட்சைன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அபேட்சையும் இல்லாமல் சேவிக்கிறது வந்து வைணவ தலங்கள். அபேட்சை நம்ம விருப்பப்பட்டு கேட்கறது, காமார்த்தமாக, அதாவது நம்முடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஐயப்பனுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. ஹரிஹர புத்திரன்னு பேர் இருக்கு. ஹரியும் அதாவது வைஷ்ணவர்கள் கொண்டாடக்கூடிய விஷ்ணுன்னு சொல்லுவதற்கும், சிவன்னு சொல்லக்கூடிய சைவர்கள் கொண்டாடக்கூடிய தெய்வத்துக்கும் இணையா வந்து ஒரு தெய்வம் வேணும்னு சொன்னா அதுக்கு சக்கரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கு அது ஐயப்பன் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து இந்த ஷோடசாம்சத்தோட இருக்கவங்க. ஷோடசாம்சம்னு சொன்னா 16 கைகள். அப்படிப்பட்டவருடைய தாத்பரியம் நமக்கு கலியுகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த ஐயப்பனுடைய கல்ட் வந்து இப்ப இருக்கிறதுக்கு வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நல்ல தகவல் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சண்முகராஜு. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் ஆமா 1/4/1989. 1989. ஆமாங்க. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்கீங்க சார்? காலை 6 மணி. காலையில 6 மணி. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? உடுமலை. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? தொழிலுக்காக. சேர்ட்ட பேசுங்க. தொழில் வந்து இப்போ கொஞ்சம் நலிவு அடைஞ்சு தான் இருக்கு. கடந்த 1.5 வருஷமா கொஞ்சம் சரிவு இருக்குதுல்ல. குறிப்பா கடன் தொல்லைகளால நிறைய முட்டுக்கட்டை இருக்கு, போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கு. கோரி இருந்த இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்காததுனால அதனுடைய விரிவாக்க பணிகளை செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்க. உண்மையில உங்க வியாபாரம் நல்லது, வருமானம் நல்லா இருக்கு. ஆனா அது வந்து நிறைவேற்றமா கொடுக்கல, மன நிறைவு கொடுக்கல. அதுக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய தோஷம் இருக்கு. அதுக்கு 9 வாரம் நவகிரக கோவிலுக்கு சனிக்கிழமையில பிரதர்ஷனம் வாருங்க, அது நிவர்த்தியாகி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஐயப்பனை பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் சார்.
அவரை மட்டும் நம்ம மந்திர மார்க்கமாவா இல்ல பக்தி மார்க்கமாவா வழிபடணும்? டோட்டலா பக்தி மார்க்கம். ஐயப்பனுக்கு பக்தி மந்திர மார்க்கமே தேவையில்லை. தேவையில்லையா? அதாவது தபபரம் கிருத்தயுகம் திரேதாயாம் ஞானமுச்சிதே துவாபரேகிமு பக்திரேவ கலிவின்னு பேரு. கேவலம் பக்தி ஒன்று தான் பண்ணணும் கலியுகத்துலன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது ஐயப்பனுக்கு ரொம்ப பொருந்தும். ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லைல்ல சார். அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருக்கிறது நல்லது. அது ரீசார்ஜிங். எப்படி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்றோமோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மனுஷனை வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறது இது ரொம்ப உபயோகமா இருக்கு. அதனால அது நல்லது. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பாலமுருகன். பாலமுருகன், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17 17 ஓகே 17 08 08 1977 77. என்ன டைம் பிறந்திருக்கீங்க? ஈவினிங் 6:50 மேடம். 6:50னா 50யா? PM 650 50. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? திருச்சி மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதோட ரொம்ப சோதனை காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நீங்களே அனுபவிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் தொடர்ந்து பேசுங்க சார். ஜூன் சொன்னாரா ஜூலை சொன்னாரா? சார் வணக்கம் சார். 8 ஆகஸ்ட். அந்த ஆகஸ்ட்னு சொல்றது அந்த தேதியே வந்து நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க, நல்ல அனுபவசாலிகளா இருப்பாங்க. உங்க ஜாதகத்துல வந்து கிரகங்கள்ல குறைவு இல்லை. இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்றது, அதாவது தன்னம்பிக்கை, அது ரொம்ப குறைவா இருக்கு உங்களுக்கு. அதுக்கு வந்து விரயஸ்தானத்துல 6 கொடியோன் 7 கொடியோன்னு இருந்தால் அந்த மாதிரி ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அதாவது சோமவாரத்துல திங்கட்கிழமையில சந்திர பகவானை சேவிக்கணும். திங்கட்கிழமையில நவகிரக வலம் வர்றது உபயோகமா இருக்கும். இந்த வெள்ளை அன்னத்தை ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். காலசர்ப்ப தோஷமும் உங்க ஜாதகத்துல இருக்கு. அந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வாருங்க, ராகு கஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், சூரிய வழிபாடு எல்லாரும் பண்ணலாமா சார்? ஏன்னா ஜாதகத்துல இந்த சூரியனுக்கு பரிகாரம் பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா? அது ஆதித்யாதி நவகிரக பரபிரம்மணோன்னு மகான்சம்னு பேரு. சூரிய மண்டலத்தில் தான் நம்ம வாழறோம். சூரியன் அடிப்படை கொண்டது தான் எல்லா தெய்வங்களும். சூரியன் தான் நவகிரகங்களுக்கு லீடர். அதுதான் பித்ருக்காரக்குன்னு பேரு. அதனால சூரிய வழிபாடு எல்லாருக்கும் அவசியம். எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என் பேர் நாகராஜன். நாகராஜன் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 21/4/1986. ஒரே நிமிஷம் சார். 21/4/1986. 1986. என்ன டைம் பிறந்திருக்கீங்க? 8:45 PM. 8:45 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. என்ன கேள்வி கேட்க போறீங்க? இப்போ இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேல சனிப்பயிற்சி ஆகுது. ஆஹா. இதுக்கப்புறம் வந்து சிம்மராசிக்கு வந்து இந்த மேரேஜ் ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. சரி, நேரம் நல்லா இருக்கு. அதுக்கான முயற்சி இப்ப எடுக்கலாம். கண்டிப்பாக கூடி வரும். நீங்க நினைத்ததை விட பன்மடங்கு உயர்வான பலனை கொடுக்கும். இந்த ஜாதகத்துல சுக்கிரன் சூரியன் ஒன்னா இருக்கு. அதுக்கு ஸ்ரீ தேவதா சாபம்னு பேரு. அதுக்கு சுக்கிர வழிபாடா வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து இந்த ஷீராண்ணம்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை பொங்கல் மாதிரி விஷயம், அது கோயில்களில் நீங்க வந்து விநியோகம் பண்ணுங்க, நல்லது கிடைக்கும். ஆமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், நம்ம வீட்டுல விளக்கு வைக்கும் போது இப்ப கோயில்களுக்கு போகும்போதுதான் பூ பழம் எல்லாம் எடுத்துட்டு அர்ச்சனை தட்டு எடுத்துட்டு சாமிக்கு போறோம். சாதாரணமா நம்ம வீட்டுல வைக்கும் போது பிரசாதம்ங்கிறது, நைவேத்தியம்ங்கிறது எந்த அளவுக்கு சாமிக்கு முக்கியத்துவமானது? அதாவது நித்தியப்படி திருவாராதனம் பெறுதுக்கு. கடவுளுக்கு நம்ம டெய்லி வந்து திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனம் பண்ணும்போது கடவுளுக்கு உணவு படைக்கிறோம். அது ஒரு நல்ல அருமையான சடங்கு. அது அந்த திருவாரணத்துக்கு இந்த நிவேத்தியம்ன்றது ரொம்ப முக்கியம். சுவாமிக்கு உணவு படைக்கிறோம். அது சொல்லும்போது சில மந்திரங்கள் இருக்கு, அது சொல்லி படிச்சா ரொம்ப அனுகூலமா இருக்கும். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/7/72. 15/7/1972. என்ன டைம் பிறந்திருக்கீங்க? ராத்திரி 11:10. 11:10. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? திருச்சி. என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? கடந்த ஒரு வருடமா கரெக்டான வேலை அமைய மாட்டேங்குது. சரி, அதுக்கான பலாபலங்கள் எப்படி இருக்குங்கிறத சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. அதான் நீங்க நினைத்ததுக்கு நேர் எதிர்மாதா பலன் கொடுத்துட்டு இருக்கு. அது கடந்த ஒரு மாதமா நீங்க சொல்றபடிக்கு ரொம்ப நியாயமா ஜோசிய ரீதியாக அது இருக்கு. அது வந்து ஒரு நிரந்தர தொல்லை கிடையாது. அது தற்காலிகமான பிரச்சனை தான். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி மகாதிசை 19 வருஷத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. இப்ப இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை காலம்.
வரப்போற காலத்துக்கு உங்களை மனநிலையிலையும் உடல்நிலையும் தயார்படுத்துற காலம் தான் தவிர உங்களை வீழ்த்துற காலமோ உங்களுக்கு கெடுக்கிற காலமோ இல்லைன்றதை புரிஞ்சுட்டா இந்த மனநிலையை உங்களுக்கு சந்தோஷமாவே கழிக்க முடியும். சரி சார், ஓகே. அதான் அடுத்த இடத்துல நல்ல வேலையா கிடைக்குமா அப்படிங்கறத நான் தெரியும். இப்போ இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அது நல்ல மாற்றமா இருக்கும், அதுல உயர்ந்த பதவியும் இருக்கும், நிறைய வருமான பெருக்கமும் இருக்கும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட் கேட்கணும். அவங்க நேம் சாந்தகுமார். சாந்தகுமார், அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/12/1975. 8/12/1975. என்ன டைம் பிறந்திருக்காங்க? 4:51 AM மண்டே. 4:51 AM மண்டே. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? அவங்க சென்னை. சென்னை. என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குங்க சார். ஓகே, இதற்கான பலாபலன் எப்படி இருக்கு சார்? கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு. ஓகே சார், பேசுவாங்க, தொடர்புல இருங்க. ஓகே. இப்போ நம்ம உயர்நிலை பள்ளியை முடிச்சுட்டு கிராஜுவேஷன் போறோம், அப்புறம் மறுபடியும் உயர்நிலை பள்ளிக்கு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு போகக்கூடாது. இந்த ஜாதகத்துல வந்து வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல வெற்றி காணணுன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கு. இது வந்து மத்திய கால சம்பாவிதம்னு சொல்லி டெம்பரரி பாசிங் கிளவுடுன்னு சொல்லுவோம். தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் பீரியட் இது. அதனுடைய கால அளவு இன்னும் 3 மாசத்துக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் உயர்நிலைக்கு எடுத்து செல்லப்படும், மிகப்பெரிய லாபம் சம்பாதிப்பாரு, இதில் தான் வெற்றி உண்டு, மறுபடியும் வேலைக்கு போக தேவை கிடையாது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவங்க சார் முத நாள் எப்படி வேணாலும் இருந்துட்டு அடுத்த நாள் மாலையை போட்டுறாங்க. அதே மாதிரி போயிட்டு வந்த பிறகு கூட பழைய நிலைமைக்கு ஆயிடுறாங்க. இது என்ன மாதிரி அவங்க மேற்கொள்ளணுங்கிற விஷயத்த சொல்லிடுங்க சார். அதாவது இந்த கடபாரியை முழுங்கிட்டு கஷாயம் சாப்பிட்றதுன்னுவாங்க. அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் மனநிலை மாற்றம் இல்லைன்னா அது போய் பலன் இல்லை. அது ஏதோ ஒரு பயத்தினால மற்றவங்க சொல்றாங்கன்னு இந்த மந்தை குணத்தோட போறதா தான் இருக்குமே தவிர அது உண்மையான பக்தியா இருக்காது. அந்த 1 மாத காலத்துல உங்களுடைய பழைய தீய குணங்கள்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு பழைய மனநிலைகள்லாம் மாற்றி ஒரு நல்ல ஒரு புனிதமான மனிதனா உங்களை மாற்றி கொள்றதுக்கான ஒரு பயிற்சி காலம் இது. அந்த பயிற்சி காலம் முடிஞ்சு ஆயிடுத்து, இந்த பயிற்சி காலத்திலே நமக்கு வந்து வரப்போற காலத்துக்கு அதிர்ஷ்டம்ன்ற இன்சூரன்ஸ் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பாவச் செயல்களில் ஈடுபட்டால் அது பலனே கிடைக்காது. அது தொடர்ந்து ஓரளவுக்காக நம்ம கடைபிடிச்சாதான் அதனுடைய பலன் கிடைக்கும். ஓகே, நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம், என்னோட டாட்டருக்கு கேட்கணும். மகளுடைய பேர் சொல்லுங்க. பேர் ஸ்ருதி. ஸ்ருதி. டேட் ஆஃப் பர்த் 29/9/1997. 1997. ஆமாங்க. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்காங்க? மதியம் 3 மணி. என்ன ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? அவளோட ஸ்டடீஸ் பத்தி தான் மேம் கேட்கணும். ஓகே, நீங்க சட்ட கேளுங்க, பேசுங்க. நிச்சயமா இந்த காலத்துல கல்வி தான் மிகச்சிறந்த மூலதனம், நம்ம பசங்களுக்கு வைக்கிற சொத்தும் அதுதான். அதனால கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. இவங்க ஜாதகத்துல வந்து 4 கொடிய வித்யாகாரகன்னு சொல்றது சுக்கிரன். சுக்கிரன் சொல்றது கலை நயம் மிகுந்து இருப்பாங்க, நல்ல ஆர்டிஸ்டிக் மைண்ட் இருக்கும், ஒரு கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதனால இந்த ஆர்கிடெக்சர், பில்டிங் டிசைன், கம்ப்யூட்டர் டிசைனிங் அல்லது இந்த இந்த திரைப்படங்கள்ல வந்து இந்த நல்ல திறமையான ஆர்ட் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி துறைகள்ல அவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி கொடுக்கலாம். கலை சம்பந்தமான ஆமா, வரைகலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு வரணும்னு இருக்கு. மிகப்பெரிய அளவுல அவர் படிச்சு முன்னேறுவாரு. வெளிநாடு படிப்புக்கும் அதுக்கு கேரண்டியா இருக்குமா? ஓ சரி சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஒரு சாதாரண கேள்வி, ஆனா பொதுவா வந்து ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியாமலே சில பேர் வச்சு அணிஞ்சுட்டு இருக்காங்க சார். பொட்டு வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதுல இருந்து சந்தனம், குங்குமம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கான விளக்கம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது இது வந்து இந்த மூல ஸ்தானம், அது அங்கதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பவர், அந்த பிரம்மாவனுடைய சக்தி இருக்குன்னுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்டர்னல் லைட் வந்து டைரக்டா பாயிருது, நல்லா இருக்காது. அந்த நர்வை வந்து சாந்தப்படுத்தணும். அதே மாதிரி இந்த நர்வில் வந்து இந்த தண்ணீர் சேரக்கூடாது. அந்த தண்ணீர் சேரக்கூடாததுக்கு தான் விபூதி அணிகிறாங்க, நாமம் அணிகிறாங்க. அது ரெண்டும் அந்த அப்சர்வ் பண்ணிடும். குளிச்சுட்டு வந்த உடனே அந்த போட்டாங்கன்னாக்கா அது அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் நம்முடைய மைண்டினுடைய அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து தண்ணீர் கோத்துக்காம நல்ல தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். நல்ல முற்றிலும் அது விஞ்ஞான அடிப்படையிலானது. நல்ல சார். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஓகே, நம்ம தொடர்ந்து நேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி சார், இப்ப பொட்டு விஷயங்களை சொன்னீங்க இல்லையா சார், இது வந்து இப்ப யார் எல்லாமே இப்ப ஸ்டிக்கர் பொட்டுல இருந்து எல்லாம் அப்படி ஆகி போச்சு. நம்ம வந்து இதை குழந்தைகள்ல இருந்து பழக்கப்படுத்தணும்னா நம்ம எப்படி அதை கொண்டு வரணும்? ஏன்னா அந்த காலத்துல சிரட்டையில அது ஒரு விதமா அரிசியில எல்லாம் செஞ்சு போடுவாங்க.
சோ அது குழந்தைகளுக்கு அது எந்த விதத்துல யூஸ் சார்? குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த நெற்றி பகுதியை வந்து பரிசுத்தம் பண்ணுறது அது. இந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும், அது லாபம் இல்லை. அது ஏதோ ஒரு பய உணர்வுல பண்ணுறதே தவிர அழுக்கா பண்ணுறதே தவிர அது ஆன்மீக சிறப்பு கிடையாது. சோ குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி விபூதி தான். இந்த குங்குமம்னு சொல்கிறது வந்து மஞ்சள்லேருந்து தயாரிக்கப்படுறது. மஞ்சள்ன்றது வந்து ஆன்டிசெப்டிக். அந்த ஆன்டிசெப்டிக் அந்த கிருமி நாசினின்னு சொல்கிறத வந்து அந்த நெற்றி பகுதியில் அமைஞ்சாங்கன்னா அவங்களுடைய மென்டல் எனர்ஜி, மென்டல் பவர், கிராஸ்பிங் பவர், மெமரி பவர், ரிட்டன்ஷன் பவர், ரிப்ரொடக்டிவிட்டி ஏராளமாக வளரும். ஓகே, ஒரு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து ராம்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். என்னோட இதுல சிஸ்டருக்காக பார்க்கணும். சரி, சிஸ்டருடைய பேர் சொல்லுங்க. மாலதி மேடம். மாலதி, டேட் ஆஃப் பர்த் 02 03 03 88 88. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்காங்க? 1:10 PM மேடம். 1:10 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னையில தான் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவங்க மேரேஜ் இன்னும் ஆகல, அது மேரேஜ் எப்போ நடக்கும்ன்றத பத்தி கேட்கலாம். ஓகே, தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. இது நல்ல ஜாதகம். கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னேன், மக நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசிக்கு 4 சனி வந்தால் நல்லதுன்னு சொன்னேன். அதுதான் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி இருக்கு. இது கொஞ்சம் விஷயம் தெரியாதவங்க செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்துக்கு அது ஏற்புடையதல்ல. சனியோட சேர்றது அது பாக்கியாதிபதினு சொல்லுவோம். பாக்கியாதிபதியோட அந்த செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாய் தோஷம்லாம் கிடையாது. செவ்வாய் தோஷம்ன்ற கான்செப்டும் பேசிக்காக கிடையாது. அதனால் இதுக்கு வந்து உடனடியாக நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. அநேகமாக வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே அது சால்வ் ஆகிடாது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து பூப்பெய்திய அந்த இதில் தான் பார்க்கணுமா, இல்லை பிறந்ததுக்கு அதில் ஜென்ம ஜாதகத்தை தான் பார்க்கணும்? ரொம்ப ஒரு சிறப்பான உபயோகமான கேள்வி இது. அதாவது நிறைய பேருக்கு இது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஜனன ஜாதகத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நல்ல சிறப்பாக சொல்லும். திருமணம் பாந்தம்னு ஏற்படக்கூடிய அந்த உடல்நிலை உள்ள ரீதியான ஒற்றுமையை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இந்த பூப்பு ஜாதகம், அதாவது அந்த பெண் வந்து பெரியவளான ஜாதகம், அது வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு லக்னம் கிடையாது, அதுக்கு சந்திரன் தான், சந்திர லக்னம்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு தான் பொருத்தம் பார்க்கணும். ஜென்ம லக்னத்தை வச்சுட்டு ஜாதகத்தை வச்சுட்டு பார்க்குறத விட இந்த பூப்பு ஜாதகத்தை வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப வேலிடு. அதனால கிராமப்புறங்கள்லாம் இன்னைக்கு கூட திருமணத்தை விட அந்த பெண் பெரியவளான தினத்தை தான் ரொம்ப சிறப்பாக நிறைய செலவழிச்சு கொண்டாடுவாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கிரிநாராயணன் மேடம். கிரிநாராயணன். ஆமாங்க மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 19/6 19/6 1974. 74. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்கீங்க? நைட்டு 1:45. 1:45 PM. நைட் இல்ல, சாரிங்க, பகல் 1:55. 1:55 PM. ஆமாங்க. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னைங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? பிசினஸ் எப்படி பண்ணலாம், பிசினஸ் நல்லா இருக்குமா, பண்ணலாமா என்ன கேட்கலாம். ஓகே சார், பேசுவாங்க உங்க கூட, தொடர்பு. இந்த ஜாதக படிக்குங்க. மூலதனம் ஜாஸ்தி போடாமல் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, அதாவது ஐடியா செல்லிங், நாலேஜ் செல்லிங், கன்சல்டன்சி, இன்பிட்வீன் ஃபங்க்ஷனரின்னு சொல்லுவோம். உங்களுடைய புத்தியை பணம் பண்ணக்கூடிய ஒரு துறையாக நீங்கள் இருக்கணும். அதாவது இந்த கன்சல்டன்சி பண்ணுறவங்க, மேன் பவர் ஏஜென்சி பண்ணுறவங்க, அப்புறம் இன்பிட்வீன் ஃபங்க்ஷனரி பண்ணுறவங்க, இந்த தலால்னு சொல்லுவாங்க, இந்த கமிஷன் ஏஜென்ட்டாக பண்ணுறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கும் கடந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து ஒரு பெரிய உற்சாகமான வரவேற்பு இல்லை. குரு உங்களுடைய லக்னத்துக்குடைய கிரகம் உச்சனா இருக்கிறதுனால நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கூட முயற்சி பண்ணலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் வெண்ணிலா. வெண்ணிலா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா அம்மா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வெண்ணிலா, வெண்ணிலா எங்க போனீங்க? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே, அதே போல சார், தோஷம் சொன்னீங்க இல்லையா சார், இதுல பூப்பெய்தி இதுல வந்து தோஷம் பார்க்கலாமா? பேசிக்காக ஹாரோஸ்கோப்லேயே தோஷம்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஓகே, அது ரொம்ப தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியே இவங்க சொல்கிற லாஜிக் பிரகாரம் இருந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் அது. தோஷம்ன்றவங்க என்ன சொல்கிறாங்க, 2 தோஷம் சேர்ந்தால் சரியாயிடும், 1 தோஷம் ஒன்று இல்லைன்னா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. 2 நெகட்டிவ் மேக் 1 பாசிட்டிவ்னு சொல்லி ஜாதகத்தினுடைய விசேஷத்தில் ஜனன ஜாதகத்தில் என்ன ஆயிடுச்சோ அதுதான் இருக்கும். இந்த திருமணத்தினால அது பாதிக்கப்படாது. இதை மக்கள் புரிஞ்சினாலே பாதி தோஷங்கள் போயிடும் அதில். ஓகே, இன்னொரு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. 1/12/1987 ரேவதி. ஒரே நிமிஷம். ரேவதிமா, இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க, திருப்பி சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை. 1/1/1987
1987. 112 சொன்னீங்களா 11 சொன்னீங்களா? இல்ல 112 தான் சொன்னேன் நானு. கரெக்ட் 112 1987. 87 டைம் சொல்லுங்க. 12:20 PM. 12:20 PM. சென்னையில தான் பிறந்தது. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல மேரேஜ் பாக்குறோம் நாங்க. ஓகே, தொடர்புல இருங்க, சட்ட பேசுங்க. உங்க நட்சத்திரமும் ரேவதி தான். ஆமா ஆமா, அது வந்து மீன ராசி. ஆமா. காலசர்ப்ப தோஷம் இருக்கு இதுல. சரி. காலசர்ப்ப தோஷம்னா கொஞ்சம் டிலேட் அண்ட் டிப்ரைவ்டு மேரிட்டல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காலதாமதம் இருக்குமே தவிர அதுல கெடுதல் வராது. களத்திரக்காரக்கன் வந்து புதனோட 6 கூடிய சூரியன் சேர்ந்திருக்கு. இதுக்கு அஸ்தங்கத தோஷம்னு பேரு. அதனால நீங்க நிச்சயமா வந்து சூரியனார் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தா திருமண தடங்கள் நீங்கிறதுக்கும் திருமணம் சிறப்பா நடக்கிறதுக்கும் உபயோகமா இருக்கும். ஓகே, நன்றி ரேவதிமா, உங்களின் அழைப்பு. இன்றைய நிகழ்ச்சியில எல்லா விதமான தகவலையும் கொஞ்சம் பகிர்ந்துகிட்டோம்னு நினைக்கிறோம். அதுல நிறைய தகவல்கள், ஆரோக்கியமான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள், மூட நம்பிக்கையை விட்டுட்டு நல்லபடியா உங்களுடைய முயற்சியில வாழணுங்கிற ஒரு அருமையான தகவலை விட கொடுத்திருக்கீங்க. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து வைக்கிறோம். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயண சார் அவர்கள் ஜாதகம் ரீதியான நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.